ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டென்ட் என்ன கண்டென்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது நிறைய பேருக்கு. ரைட்டா? நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் நிறைய கிடைச்சாலும் அதில் பாதி நேரம் எப்படி தெரியுமா போகுது? பாதி நேரன்றதை தாண்டி ஒரு ஒரு 30% டைம் பார்த்தோம்னா யோசனைகள். ஓகேவா? அந்த யோசனைகள் அப்படின்றது எப்படிலாம் வருது அப்படின்னா, பயம். அதில் பாதி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, பயத்தை பயந்துக்கிட்டே இருப்போம். ஐயையோ ஐயையோ எதுக்கு பயப்படுறோம்னு நமக்கே தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. ஓகேவா? தேர்வுக்காக படிப்பவர்கள் எதையெல்லாம் கண்டு அச்சப்படக்கூடாது. ஓகேவா? என்னென்ன சொல்லியிருக்காங்க? மற்றவர்கள் நம்மிடம் கேட்கும் கேள்விகளுக்கான விடைகளை தெரியாமல் இருத்தல். யாராச்சும் நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன, இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம், பிரச்சனை இல்லை. நானும் எத்தனை நாள் தான் ஈஸியான கொஸ்டினையே உதாரணமாக காமிக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்திய அரசு சட்டம் 1835 எதையெல்லாம் வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அது புத்தகத்தில் இல்லை. நமக்கு காமனாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அப்படி இல்லை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போதோ இல்லை டெலகிராம் யூஸ் பண்ணும்போதோ அதில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. எப்படி வேணாலும் வரலாம். கேள்வின்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட கேட்குறதா இருக்கலாம், நம்ம வேறு ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய கேள்விகளாக இருக்கலாம். கேள்வின்றது என்னது? கேள்வி எப்போவுமே கேள்வி தான். ஓகேவா? அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா தெரியலையா? சப்போஸ் தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே, அது நமக்கு பெரிய விஷயமாகவே தெரியாதுன்றது தான் உண்மை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 1861 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அந்த கேள்வியை நம்ம சரியாக சொல்லிட்டோம் அப்படின்ற சந்தோஷம்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. ஓகேவா? அது ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஆன்சர் பண்ணியிருப்போம், அப்படியே மூவ் ஆகிடுவோம். அதுதான் உண்மை. அந்த கொஸ்டினை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அதுவே அந்த ஒரு கொஸ்டின் தெரியலை, தப்பாக எதுவும் போட்டுட்டோம், தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும், சரி நம்ம ஏதோ தூக்க கலக்கத்தில் மாற்றி போட்டாலும் அதுக்கே நம்ம ஒரு 4 செகண்ட் யோசிப்போம், எதுக்கு இப்போ நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே அந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சரே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதையே நினச்சிக்கிட்டு இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தானே, இந்த கேள்வி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் டேட்டாவாக தானே இருந்துச்சு, அதுவும் யாராச்சும் வேறு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ஒரு பாக்ஸ் டேட்டா தானே, இதுன்னு நீ படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதையே நினச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ நம்ம எதையுமே படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டையுமே ஒழுங்காகவே படிக்கலை அப்படின்ற ஒரு லெவலுக்கு என்ன பண்ணுறது, நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலைனாலும் அந்த கேள்வி ஈஸியாக இருந்துச்சுன்னா ரொம்ப 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 என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவ்வளோ பயப்பட ஆரம்பிச்சிடும். அதுவே கஷ்டமான கேள்வி, புக்லேயே இல்லாத ஒரு கேள்வியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே எல்லாருமே எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணணுங்கிறது அவசியமும் கிடையாது, அது யாராலும் முடியாது. அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் இந்த மாதிரி விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்லாம் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஃபீல் பண்ணுறதுல ப்ளஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த பயத்தையே மதிப்பெண்ணாக மாற்று. சரி, எப்படி மாற்றுறது அந்த பயத்தை? நான் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது ரொம்ப ஈஸியான கேள்விங்கிறது எனக்கே தெரியுது. ஆனால் அந்த கேள்விக்கு நான் சரியாகவே ஆன்சர் பண்ணலை. சரியாக ஆன்சர் பண்ணலைன்னா தப்பாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த பயம் அப்படின்றத நான் எப்படி மார்க்காக மாற்றுறது அப்படின்னா, ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுங்கள், அவங்க காலையில் இப்போ நானே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதே கேள்வியை. ஓகேவா? இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறேன். வருஷத்தை நான் சொல்லிட்டேங்கிறதுனால யாரால் நிறுவப்பட்டதுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியலை. நான் பார்த்தோம்னா அதை நீங்கள் நினச்சி கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்க, ஆன்சர் யோசிக்க முடியலை. நான் சொல்லிடுறேன், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற சர்வேயர் தான் ஏஎஸ்ஐ நிறுவருக்கு முக்கிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஆன்சரையும் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அதை மறந்துடக்கூடாது. நைட் டைமில் எப்படியும் புத்தகத்தை பார்க்கும்போது பார்த்து ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும். ஒரு நாள்லேயே நடக்கும். ஓகேவா? நம்ம கண்டினியூவாக ஒரு புக்கை ஒரு மணி நேரத்துக்கு மேலே பார்த்தாலே நமக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா அது, எப்படா அந்த புக்கை மூடி வைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரெஸ்ட் எடுக்கிறதுன்றதே எதையும் யோசிக்காமல் இருக்கிறது தான். ஸோ அந்த டைமில் யோசிக்க சொல்கிறேன், என்னென்னு யோசிக்காதீங்க. எப்படி இதை நம்ம பார்க்கணுன்னா, ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் யோசிச்சுட்டு போயிடணும். காலைல இதை கேள்வி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேள்வி என்னங்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஏதோ கேள்வி கேட்டாங்களே, பதிலாம் நமக்கு தேவையில்ல, என்னமோ கேள்வி கேட்டார்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேள்வி என்னன்றதை நம்ம யோசிக்கணும்.
ஆமாம், ஏதோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஏஎஸ்ஐ எந்த வருஷம் நிறுவுனாங்க, யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது கேள்வி கேட்டார். ஏதோ ஒரு ஆன்சர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் கண்டிப்பாக நமக்கு அதிகபட்சம் இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு மறக்காது. ஏன்னா எல்லாருமே படிச்சிருப்பாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஈவினிங் டைமில் இல்லை ஃப்ரீ டைமில் யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகன்றது இருக்காது. அதிகபட்சம் ஒரு 80% ஞாபகம் இருக்காது. அது ஈஸியான கேள்வியாக இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதை யோசித்து பாருங்கள். அந்த கேள்வி என்னங்கிறத யோசித்து பார்க்கணும். ஸோ அந்த கேள்வி என்னன்றதை யோசித்து பார்த்து ஆன்சர் வந்து அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னா இருந்தாங்க அப்படின்னா பக்கத்தில் யார்ட்டையாச்சும் ஃபோன் பண்ணியாச்சும் கேட்டுருங்க. மேக்ஸிமம் பக்கத்தில் எல்லோரும் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் புக்கு எந்த புக்கை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ எந்த புத்தகமாக இருந்தாலும் அதனை குறித்து வைத்தல். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு அதே கேள்வியை எடுத்துப்போம். ஏஎஸ்ஐ யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது அந்த புத்தகத்தெல்லாம் தேடிகிட்டு இருக்கக்கூடாது. போய் உட்காந்து 6வது புக்கை உட்காந்து தேடிக்கிட்டு அது எங்கே இருக்குலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிற புத்தகம் தமிழ் புக்காக இருந்துச்சுன்னு இல்லை பாலிட்டியாக இருக்குது, அந்த மாதிரி முக்கியமான ஏதோ ஒரு நோட்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து இப்போ தமிழ் அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே எடுத்து படிப்போம். டெய்லியுமே அந்த கேள்வி வந்து நம்ம கண்ணில் குறைஞ்சது ஒரு 3-4 நாளைக்காச்சும் அந்த கேள்வி வந்து நம்ம கண்ணில் பட்டுரும். ஸோ அந்த கேள்வி வந்து நம்ம கண்ணில் படுற மாதிரி ஏதாவது ஒரு பேஜில் வந்து இப்போ ஏஎஸ்ஐ யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கை ஏதோ ஒரு பேனா, ப்ளூ பென்னு, கையில் என்ன பென் வச்சுருக்கீங்களோ அதில் எழுதிருங்க. டாப்பில் இல்லை ஏதோ ஒரு சைடில் எழுதி வைங்க. நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணும்போது, தமிழ் ரிவிஷன் பண்ணும்போது அந்த கேள்வி வந்து உங்கள் கண்ணில் படும். ஸோ அப்போ வந்து பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான ஆன்சரை கேட்டு நீங்கள் அதையும் சேர்த்து எழுதி வச்சுருங்க. அது ரிவிஷன் ஆகிடும், அப்படியே ரிவிஷன் ஆகிடும். அதுமாரி வந்து தமிழ் புக்கில் தமிழ் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின் தான் எழுதணுன்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்சில் வந்து தமிழை எழுதக்கூடாதுன்ற அவசியமும் கிடையாது. நான்லாம் தமிழ் புக்கில் பார்த்தோம்னா சைடில் எழுதியிருக்கிறது மேக்ஸிமம் ஜிஎஸ் கொஸ்டினாக இருக்கும். சரி, அந்த ஜிஎஸ் கொஸ்டின்லாம் எனக்கு எப்படி வந்து நான் புத்தகத்துலேருந்து ரெஃபர் பண்ணிடலாம், சரி ஜிஎஸ்லேருந்து புக்கிலேருந்து பார்த்து நான் வந்து தமிழ் புக்கில் எழுதுறது கிடையாது. யாராவது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா யாரோ 2 பேர் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு 2 கேள்வியை. அந்த கேள்வி என் காதில் வந்துலாம் அதுக்கான ஆன்சர் எனக்கும் தெரிஞ்சிருக்காது. நான் தெரியலன்றது வெளியில் காட்டிக்கக்கூடாது அப்படின்னுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே புத்தகத்தில் அப்படியே சைடில் எழுதி வச்சிடுறது. அந்த மாதிரிலாம் நிறைய எழுதி வச்சுருக்கேன். இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு எனக்கு யாருன்னு தெரியாது. 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை கேட்டு தான் நான் திலகர் அப்போ சொன்னது யார் அப்படின்னா வேலண்டைன்ஸ் சொல்லி டக்குன்னு அப்படியே சைடில் புக்கில் எழுதி வச்சுருவேன். இப்போவுமே நான் தமிழ் புக் எடுத்து ரிவிஷன் பண்ணேன்னா எனக்கு தெரியாத கேள்வியாக தானே இருந்துச்சு. அது இந்திய அமைதியின்மையின் தந்தை யார் அப்படின்றது எனக்கு தெரியாத கேள்வியாக தானே இருந்துச்சு. ஆனால் நான் அதை ரிவிஷன் பண்ணி அதை நான் ரிவிஷன் பண்ணலை. தமிழை ஏதோ ஒரு சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுறேன். எனக்கு அந்த கேள்வியும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிவிஷன் ஆகிடுச்சு அப்படின்றது தான் எனக்கு நடந்தது. அது ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் உங்கள்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா எல்லா புக்லேயுமே எழுதி வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த புத்தகத்திலே எழுதுங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. அதுமாரி அந்த புக்கெலாம் கண்ட புக்கிலலாம் எழுதக்கூடாது, வேறு ஒரு சப்ஜெக்டை வேறு ஒரு சப்ஜெக்ட் புக்கில் வந்து எழுதக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எழுதி வைங்க. நமக்கு என்ன தேவை? மறக்கக்கூடாது, அவ்வளோதானே. பயம் போகணும். நம்ம எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கணும். அப்போ புக்குன்றது எதுக்கு புதுசாக வச்சுக்கிறதுக்கு கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் தாராளமாக எழுதி வைக்கலாம். அதே மாதிரி தேர்வு மதிப்பெண்கள். ஓகேவா? தேர்வில் வந்து டெஸ்ட்டெல்லாம் எழுதி பார்ப்போம்ல, நிறைய டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது மார்க்கு இப்போ என்னோடய மார்க் வந்து 80, உங்களோட மார்க் வந்து 85ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நம்மளோட 5 மார்க் அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. சாதாரணமாக எல்லா மனுஷனுக்கும் வர்ற ஒரு விஷயந்தான். ஓகேவா? எப்படி நம்ம என்ன 5 மார்க்கு கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது வரும் தான். ஓகேவா? ஆனால் நீங்கள் வேறு டெஸ்ட்டில் அவரை விட வந்து 10 மார்க் அதிகமாக எடுத்துருக்கலாம். அது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் 4 மார்க் 3 மார்க் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அதை வந்து நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தோம்னா மதிப்பெண்ணுன்றது இல்லை. அது ஜஸ்ட் என்ன அப்படின்னா அனுபவம். ஓகேவா? நம்ம செய்யக்கூடிய தவறுகளை எங்கே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா எது வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு களமாக இருக்குதோ ஸோ அந்த இடத்துலையே வந்து நம்ம செஞ்சிடணும். ஓகேவா? ப்ளே கிரவுண்டு மாதிரி தான் அதெல்லாம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக நம்ம எப்போ வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் மெயின் கேமில் அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன தப்பு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி தான், அந்த தப்பு எல்லா தவறுகளையும் இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்லேயே நம்ம வந்து முடிச்சிடணும். ஓகேவா? அதை வந்து அந்த தவறு எங்கே நடக்கக்கூடாது அப்படின்னா மெயின் எக்ஸாம் நடக்கும்போது நடக்கக்கூடாது. அவ்வளோதான். அதுதான் டெஸ்ட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. சார் அப்படி தான் மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா
எந்த கொஸ்டின் வந்து நீங்கள் தப்பாக போட்டிருப்பீங்கல்ல, இப்போ 80 மார்க் தான் எடுத்திருக்கீங்க 100 கொஸ்டினுக்கு. ஸோ அதில் வந்து பேலன்ஸ் 20 வந்து தப்பு. ஸோ அந்த 20 என்னங்கிறத அதை ஒரு 5 டைம் படிங்க. அந்த 20 கேள்வியையும் ஒரு 5 டைம் படிங்க. பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, இந்திய அமைதியின்மையின் தந்தை யார் உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இப்போ இந்திய அமைதியின்மையின் தந்தை வந்து திலகரா, இது எந்த புக்கில் இருக்குது, டேட்டா நல்லா இருக்குல்ல, முக்கியமான டேட்டா மாதிரி தெரியுதுல, திலகர் வந்து அமைதியின்மை தந்தை, ஏன் அவர் அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி கேட்க கற்றுக்கோங்க. ஏன் அப்படி அவரை சொல்கிறாங்க, சரி ஏன் சொன்னது பார்த்தீங்களா, அப்பயே அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக கேட்டுட்டு போயிடணும். ஓகேவா, அதை வந்து ரொம்ப சீரியஸாலாம் கேள்விங்கிறதுக்கு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசாக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டும் போகணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அந்த அனுபவம் அப்படின்றத நம்ம மார்க்காக மாற்றிக்கணும். ஓகேவா, எப்படின்னா சும்மா அப்படி கதையாக கேட்டுக்கணும். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருந்துச்சுன்னா, என்னடப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புத்தகத்திலே இல்லை, எங்கேருந்து தான் தேடி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்களோன்னா அதை போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படியே ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரீடு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறது, நான் நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் வந்து மார்க் வரல. ஓகேவா, நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் மார்க் மட்டும் ஏறவே மாட்டுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு காந்தியடிகள் இருக்கார். இப்போ காந்தியடிகளை பற்றி ஒரு பாடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காந்தியடிகளை பற்றி பாடம் வந்து நிறைய, அதாவது ஒரு 20 பக்கத்துக்கு அந்த பாடம்ன்றது இருக்கும். என்னென்ன இருக்கும், அவருடைய சத்தியாகிரகம் இருக்கும், சம்பரான் பிரச்சனை இருக்கும், அகமதாபாத்து கேதா ப்ராப்ளம் இருக்கும், அதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் இருக்கும், ஜாலியன் வாலாபாக் இருக்கும், ரவுலட் சட்டம் இருக்கும், வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா தண்டி யாத்திரை இருக்கும். அதுமாதிரி வட்டமேசை மாநாடுகளில் அவர் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும். ஓகேவா, இப்போ 20 பக்கம் இருக்கக்கூடிய டேட்டாவில் நான் இப்போ சிம்பிளாக சொன்னேன்ல, இந்த இடம் தான் முக்கியமானதுன்னு எனக்கு ஞாபகம் வர்றதை வச்சு நான் சொல்கிறேன்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டின் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய இடங்கிறது ஒரு இடம்தான். இப்போ ஜாலியன் வாலாபாக்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரவுலட் சட்டம்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜாலியன் வாலாபாக்லாம் வந்து பார்த்தோம்னா, இப்போ ஜாலியன் வாலாபாக்ன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியான்றது உங்களுக்கும் தெரியும். அதேமாதிரி தண்டி யாத்திரைன்றதில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதேமாரி அவருடைய சத்தியாகிரக போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள், ஸோ இது ரிலேட்டடாக தான் நமக்கு கேள்விங்கிறது வருதுங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்த வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிச்சுட்டு போகணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான இடத்த அழுத்தம் கொடுத்து படிச்சுட்டு போகணும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து தான் கேள்வின்றது கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நீங்களும் வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, இதுதான் ரியலாக இருக்கும். ஆனால் கஷ்டமான இடத்துலேருந்து ஒரு கேள்வி, அது எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சியே வந்து அந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஐடியாவிலலாம் கேள்வியெலாம் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருப்போம். அப்போ எந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து படிக்கணும், எந்த இடத்த வந்து அதாவது ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லிட்டு அதை ஹைலைட் பண்ணி வச்சு, ஸோ அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஸோ அந்த இடம் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து அதுதான் கேட்க போகிறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது கவுண்ட்டு கொடுத்துருந்தாலும் சரி தான், இயரு, டேட்டு, எந்த இடம், யாருன்றது எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம் ஸ்டோரி. அதுலேருந்துலாம் நமக்கு வந்து பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே ஸ்டோரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நேராக வந்து தண்டி யாத்திரையா, அதுலேருந்து ஒரு கேள்வி எடுத்துருவாங்க. அப்படியே திரும்ப ஸ்டோரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 1920 போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒத்துழையாமை இயக்கம் வரும். அப்படியே 19 அரசட்டம், ஒத்துழையாமை இயக்கம். சரி, அங்கே ஒரு கேள்வி. அப்படியே வந்துட்டோம்னா 21, 22 சௌரி சௌரா, அப்படியே 23 சுயராஜ் கட்சி, அப்படியே 24, 25 அந்த இதெல்லாம் வரும்ல, புரட்சிகள்லாம் நிறையா வந்திருக்கும் இந்த காங்கிரஸில். ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூவாக ஃப்ளோவாக வந்துக்கிட்டு இருக்கும். எந்த இடம் முக்கியம் அப்படின்றத நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம தான் தகுதி பிரிக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி பிரித்து பார்த்து சில இடத்துல இப்போ தண்டியெல்லாம் வந்து நம்ம தப்பே பண்ணக்கூடாது. தண்டி யாத்திரை, ஜாலியன் வாலாபாக்கு, அப்புறம் வந்து சுயராஜ் கட்சி, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தப்பே பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா கேள்விங்கிறது அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வருன்றதை நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு ஜஸ்ட் அப்படி ஸ்டோரி மாதிரி போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வருஷம், அதுலேயும் வருஷம் டேட் எல்லாமே வரும். அந்த இடத்துலலாம் அழுத்தம் கொடுத்து படிச்சுட்டு போகக்கூடாது. அது ஒரு கதையாக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அது ரொம்ப டீப்பாக வந்து தெரியணுன்ற அவசியம்ன்றது இல்லை. ஆனால் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு வருதா, அந்த இடத்த வந்து ஒரு 4 டைம் நம்ம படிச்சிடணும்.
அதே மாதிரி மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு யோசித்து நேரத்தை வந்து வீணடித்தல் கூடாது. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நேரத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. ஸோ எத்தனை கேள்வி தப்பு பண்ணியிருக்கோம்? 30 கேள்வி தப்பு பண்ணியிருக்கோமா? அந்த 30 கேள்வி என்னென்னன்றதை பார்க்கணும். ஸோ அது எல்லாமே முக்கியமான நிகழ்வுலேருந்து கேட்டிருக்காங்களா? முக்கியமான நிகழ்வுலேருந்து கேட்டு நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதை வந்து என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கோங்க. அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. சரி, இனிமேல் இந்த மாதிரி இடத்த நம்ம தப்பு பண்ணக்கூடாது, இனிமேல் நிறைய ரிவிஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. அதுவே ரொம்ப கஷ்டமான கேள்வி, டிஎன்பிஎஸ்சியே இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறது கிடையாது, இவங்க ஏன்ப்பா இப்படியெல்லாம் கேட்டு வைக்கிறாங்கன்ற மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கணக்கே எடுத்துக்க வேண்டாம். 100 கேள்விக்கு நான் எக்ஸாம் எழுதலை, நான் 90 கேள்விக்கு தான் எக்ஸாம் எழுதுனேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஆனால் 90க்கு 80 மார்க்குன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பாசிட்டிவாக மாற்றிக்க முடியுமோ அந்த மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு தான் நம்ம கடந்து போகணும். ஓகேவா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட தரம் வேறு, டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய தரம்ன்றது வேறு. இவங்க வந்து பார்த்தோம்னா டெஸ்ட்டில் வந்து ஒரு 4 யூனிட்டுக்குள்ளேருந்து மட்டும்தான் எடுப்பாங்க. 4 யூனிட்லேருந்து 100 கொஸ்டின் எடுக்கணுங்கும்போது அவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா ஒரு 50 இருக்குன்னா பேலன்ஸ் 50 கொஸ்டினுக்கு அது உள்ளேருந்து நம்ம தேடணும். தேடி பொறுக்கி எடுத்து அந்த 50 கேள்வியை வைப்பாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எடுக்கிறதுக்கு 4 புக்கு கிடையாது, அவங்க எடுக்கிறது 60-70 புக்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்கூல் புக்லேருந்தே. அப்போ என்ன பண்ணுவாங்க, புத்தகத்துக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் எடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கேள்வியாக தான் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம டெஸ்ட்டையும் முக்கியமான குரூப் 4 எக்ஸாமையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துக்கு அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்த மட்டும் அழுத்தம் கொடுத்து படிச்சுட்டு போய் ஆகணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம பயங்கிறதும் மார்க்காக மாறுன்றது தான் ரொம்ப உண்மையான விஷயம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.